வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். டெல்லி செங்கோட்டையில் இன்று காலை நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றினார். சிந்து நதி ஒப்பந்தம் நேர்மையற்றது என்று நாட்டு மக்கள் தற்போது உணர்ந்துள்ளதாக தெரிவித்த பிரதமர், அணு ஆயுத தாக்குதல் அச்சுறுத்தல்களை இந்தியா இனி ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்று கூறினார். நாட்டின் 79வது சுதந்திர தினம் இன்று வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் கொண்டாடப்பட்டது. வங்கதேசத்திற்கான இந்திய தூதர் திரு பிரணாய் வர்மா தேசிய கொடியை ஏற்றி வைத்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் சிறப்பு அம்சங்களை வாசித்தார். தலைநகர் டாக்காவில் உள்ள சான்சேரி கட்டடத்தில் நடைபெற்ற கொண்டாட்டங்களில் பெரும் எண்ணிக்கையிலான இந்திய சமூகத்தினர் பங்கேற்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று காலை நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றினார். விழாவில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி அனிதா ராய், ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் திரு வீரவல்லவன், காவல் ஆய்வாளர் திரு விஸ்வநாதன் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கங்களை வழங்கினார். விழாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைக்குழுவினர் மற்றும் புதுச்சேரி பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. நாளை கீழூர் நினைவு மண்டபத்தில் நடைபெறவுள்ள தேசூர் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழாவிலும் முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார். இஸ்ரேலின் பென் குரியான் விமான நிலையம் மீது ஏமனின் ஹவுதி ஆயுதக்குழு நேற்று ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதற்கு பதிலடியாக இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிகிறது. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் செயலியான ஸ்டார் லிங்க் செயலி நம்பகத்தன்மையற்ற போலி செயலி என்றும், இதில் இணையவோ பிறரை இணையுமாறு பரிந்துரை செய்யவோ பணத்தை முதலீடு செய்து ஏமாறவோ வேண்டாம் என்று புதுச்சேரி இணைய வழி காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.